லாஸ்ட் வீக் பாண்டி பஜார் காசி ஆர்கேட்ல லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய தி வெள்ளி ஷாப்புக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தாலி சரடு கலெக்ஷன்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா முகப்பு செயின், நிறைய கம்பல் கலெக்ஷன்ஸு, இன்னும் வந்து நிறைய தங்கத்தில் வாங்க முடியாத நகைகள்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காசி ஆர்கேட்ல லொக்கேட் ஆயிருக்க வெள்ளி ஷாப்க்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளா நீங்க என்கிட்ட விரும்பி கேட்டது இந்த மாதிரி தாலி முகப்பு செயின் கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து வெள்ளியில. பிகாஸ் வந்து இப்போ நிறைய பேர் தாலி சரடெல்லாம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கெல்லாம் அடகு வச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வெள்ளியில வேணும் மேம் எங்களுக்கு நிறைய பேர் பர்சனலா டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் புதுசா நிறைய வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம வெள்ளி ஷாப்ல வந்து ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் இயர். அதுல வந்து நிறைய இந்த மாதிரி முகப்பு செயின்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். இப்ப நியூவா ஏதாவது வந்திருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் அப்டேட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு லக்ஷ்மி முகப்பு செயின் ஒரு மாடல் வந்திருக்கு புதுசா. நல்ல ஒரு ஆன்டிக் பினிஷிங் கூட, ஃபுல்லா எல்லோ கோல்டு மாதிரி அடிக்காம ஒரு ஆன்டிக் பினிஷிங்ல கூட இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செயின்ஸை வந்து நீங்க வந்து முகப்பு செயினா கூட உங்க தாலி சரடு செயின் கூட நீங்க போட்டுக்கலாம். அடுத்ததான் இங்க ஒரு மாடல் பாருங்க, ரொம்ப கியூட்டா இருக்காரு. நீங்க யாராவது கணேஷ் லவர்ஸ்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த இன்னொரு கணேஷ் வந்து மாடல் வந்திருக்கு. ஸோ வந்து 3D டிசைன் மாதிரி இருக்கு. லுக் வைஸ் பார்க்கும்போது கோல்டுல என்னெல்லாம் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாதோ எல்லாமே நீங்க சில்வர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி இந்த மாடல் பாத்தீங்கன்னா நீங்க செயினா கூட வேர் பண்ணிக்கலாம். நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து 2-in-1 மாடல். நீங்க வந்து செயினாவும் போட்டுக்கலாம், அட் த சேம் டைம் வந்து தாலி சரடா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க போடும்போது, நான் இப்ப போட்டிருக்க நகை கூட போடும்போது இன்னுமே வந்து கியூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இயர்ரிங்ஸ்லாம் வெளியில இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கூட நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இல்லாம டெய்லி வேர் பண்ற மாதிரி இந்த மாதிரி பெரிய கம்மல்லாம் கூட இங்க இருக்கு. ரொம்ப பிளைனா, இதெல்லாம் வந்து ரீசேல் வேல்யூ நல்லா கிடைக்கும், ஏன்னா ஸ்டோன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்க, நல்ல சூப்பரா ஒரு டெய்லி வியர் மாடல் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கோரல் பீட்ஸ் வச்சிருக்கு. ஸோ வந்து தங்கத்துல எங்களால வாங்க முடியல இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கி வச்சுக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் இது ஒரு மாடல் பாக்குறீங்க, கொஞ்சம் கீழே ஹேங்கிங் தொங்குற மாதிரி இருக்கா அப்படின்னு கேப்பீங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி இங்க ஒரு மாடல் வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லி வேர் பண்ற மாதிரி தான். நம்மளுடைய அம்மாக்கள், பெரியம்மா, சித்தி இவங்கெல்லாம் வேர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம கூட வேர் பண்ணிட்டு போகலாம். இதுல கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா கீழே வந்து ஸ்டார் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேல வந்து கொஞ்சம் உருவம் வர மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி. நீங்க ஏதாவது ரூபி ஸ்டோன்ல ஏதாவது கலெக்ஷன்ஸ் வச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். கோரல் பீட்ஸ்ல வந்து நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கூட கேட்டிருந்தீங்க. கோரல் பீட்ஸ்ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி. எஸ்பெஷலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாம வெறும் அந்த பவளம் மட்டும் வச்சு இதை கொண்டு செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா யூனிக் மாடலாவும் இருந்து, எப்பயும் போல ரவுண்ட் ஷேப்பா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பா இருக்கு. அடுத்து வந்து அதுலயே கொஞ்சம் ஹேங்கிங் வர மாதிரி அட்டிகைக்கெல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா வந்து இன்னொரு மாடல். இதுலயும் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோன் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் குட்டியா ஹேங்கிங் வச்ச மாதிரி சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி தான் இருக்கு.
எல்லாத்துமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். உங்கள் saree என்ன கலரோ இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் உங்களுக்கு பட்டு புடவை என்ன கலரோ அந்த கலர் கூட நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை மேட்சாக கூட நீங்கள் பேர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. நான் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ எவ்வளோ லென்த்தாக போக போகுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸை மட்டும், அதாவது கொஞ்சம் யூனிக் மாடல்ஸாக இருக்கிறத மட்டும் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து பெரியவங்க போடுற மாதிரியே காட்டுறீங்களே, சின்ன பசங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கூட கேட்பீங்க. பிரைடலில் வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ கல்யாணத்துக்கு வந்து மண்டபத்தில் வந்து கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு போனால் மிஸ் ஆகிடுமோன்ற டென்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப ப்ரைஸ் கொஞ்சம் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் ப்ரைஸ் அதிகம் கிடையாது. எல்லாமே கிராண்டான மாடல். ஆல்சோ இது பாருங்கள், நிறைய ட்ரெடிஷ்னல் டைப்பு. காலையில் வெட்டிங்க்கு வந்து இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இதெல்லாம் கோல்டில் வாங்க போனால் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வீட்டில் இருந்தால் எப்போவுமே நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா அக்கேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்குது. ஏதாவது வந்து கலை நயத்தோடு பார்க்குறீங்க, நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆன்டிக்கு, செமி ஆன்டிக்கு, பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸில் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி இங்கே ஒரு மாடல் காட்டுறேன் நான். இது பாருங்க, நல்ல ஒரு பிளாக் ஆன்டிக்ல இருக்கு. சுத்தீரும் பார்த்தீங்கன்னா அன்னம் வச்சிருக்காங்க. ஸ்டட்டில் கூட பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சிருக்காங்க. மேலே ஸ்டோன்ஸ் அவ்வளோவா கிடையாது, கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து தங்கத்தில் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெள்ளியில் சஜஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து கிராம் வெயிட்ல தான் மெஷர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ரீசேல் வேல்யூ கூட இருக்கு. வந்து நம்ம பாக்குறதுலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் ஆன்டிக் மாதிரி பார்த்தோம். இப்போ பாக்குறதுலாம் வந்து ரெட் ஆன்டிக்ல வந்திருக்கு. இந்த மாதிரி கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. பிகாஸ் பட்டு புடவைக்கு வந்து இந்த கலர் ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட்லாம் நாங்க நினைப்போம் இது என்ன கலர், இது கோல்டு மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைப்போம். பட் இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த கலர் இப்போ மார்க்கெட்ல. அடுத்து வந்து இப்போ அதை விட கொஞ்சம் டல்லான கலர். இது எல்லாமே வந்து அந்த செமி ஆன்டிக்ல தான் வரக்கூடியது, ஃபுல்லா ஆன்டிக் கிடையாது. இந்த மாதிரி யாராவது விரும்புறீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். நிறைய பிரைடல் கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி. நேற்று கூட நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ல வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அங்கேயுமே இதே மாதிரி கோல்டுல HSL வச்சிருந்தாங்க. ஸோ கோல்டுல வாங்க முடியாதவங்க நீங்க எங்க காசி ஆர்கேட்க்கு உடனே கிளம்பி வந்துருங்க. பிகாஸ் வெள்ளியில வந்து நீங்க சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஸோ ஓவராலா நான் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ யாராவது இயரிங்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். நம்ம வெள்ளி ஷாப்பில் என்ன பார்க்குறோமோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரேயில் இருக்கிறதுலாம் பிடிக்கல, ஏதாவது நியூவாக இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கூட வச்சுருக்காங்க தனித்தனியாக கூட. நீங்கள் ஷாப்புக்கு நேரில் விசிட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். அது சில கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், பர்ஸ் வச்ச மாதிரி அடுக்கு ஜிமிக்கி. கோல்டில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே வந்து கோல்டு ரெப்ளிகா மாதிரி சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கூட நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவே க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு சான்பலி டைப்பு, லாங் டைப்பு, ரிசப்ஷனுக்குலாம் வேர் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ பிரைடலோட சிஸ்டர் மதர் எல்லாருமே வேர் பண்ணலாம். வீட்டில் ஆல்ரெடி வெள்ளி நகை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி நெக் பீஸோ ஹாரமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸை நீங்கள் தனியாக கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகு. ரொம்ப பெரிய மாடல் இது. கூட ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் கூட வச்சுருக்காங்க. சுத்தீரும் லக்ஷ்மி இருக்காங்க. இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு கூட ரொம்ப ஆப்டான பீஸ் இது. இந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு செமி ஆன்டிக்கு, ரெட் ஆன்டிக்ல வந்திருக்கு. இது கூட நீங்கள் தனித்தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே பிரைடல் கலெக்ஷன்னா ஜும்காஸ் தான் நிறைய பார்த்துருப்போம்.
ஸோ இங்கே ஒரு க்யூட்டான மாடல் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. பட்டுப்படை கூட இது ரொம்பவே மேட்சாக இருக்கக்கூடியது. எப்பவும் வேர் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு. நல்ல சூப்பரான மாடல் இது. இந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா திருகாணி இப்படி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ். நம்ம வியூவர்ஸ் காட்டணும்னு சொல்லி எடுத்து வச்சு இப்போ காட்டிட்டு இருக்கேன். பெரியவங்க வந்து போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு கம்பல் மட்டுமே போட்டால் கூட போதும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து சின்ன பசங்களும் வேர் பண்ணலாம், நம்மள மாதிரி பெரியவங்க கூட போட்டுக்கலாம். கீழே வந்து அந்த ஒரு மண்டபம் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3000 சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது யூனிக்கான மாடல் ஏதாவது பர்டிகுலரா பிடிச்சிருக்குன்னா நீங்க ஷாப்ல வந்து நேர்ல விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் எல்லாமே வெயிட் பேஸ்ல தான் அவங்க வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா உருவம் வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இன்னொரு மாடல். இது ஒரு சான்பலி டைப் தான், பட் வந்து அதுல கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் பண்ணி டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இது ஒரு மாடல். நீங்க வந்து வெட்டிங் தான் கிடையாது, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். குட்டியா இருக்கு. கீழே ஒரு நல்ல கோல்டன் பீட் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நல்ல கிராண்டான சான்பலி, லெஹங்கா, காக்ரா சோலி இதுக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆகக்கூடியது. ஸோ உங்களுக்கு இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தனியாக அந்த இயரிங்ஸ் வீடியோ கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அடுத்ததான் நான் இப்ப போட்டிருக்க ஹாரம் பாருங்க, புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்க்கும் போது நல்ல இந்த பரதநாட்டியம் டான்சர் எல்லாம் போட்டிருக்க மாதிரி ஒரு மாடல்ல இருக்கு. கெம்ப் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. ஏதாவது டெம்பிள் ஜுவல்லரி கான்செப்ட்ல யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இங்க கூட வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் காசு மாலை பாருங்க, காசு மாலை டைப்லயும் கூட இருக்குது. நல்லா ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த நெக் வரைக்கும் நல்லா க்ளோஸ்டு, அந்த மேல் கழுத்து வரைக்கும் வருது அந்த காசு. அந்த ஒர்க்மேன்ஷிப் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. கோல்டில் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெள்ளியில வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹெவி பேஸ்டு. இதை வந்து நீங்க கோல்டில் வாங்க போனா அது கொடுக்கக்கூடிய சேதாரம், அந்த வேஸ்டேஜ், அந்த காஸ்ட்லேயே வந்து நீங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஃபுல்லா பின்னாடி பாத்தீங்கன்னா க்ளோஸ் செட்டிங்ல இருக்கு. தங்கத்துல வந்து க்ளோஸ் செட்டிங் வாங்கினீங்கன்னா இன்னுமே வெயிட் ஜாஸ்தியா வரும். அது இப்போ விற்கிற விலைக்கு வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இதை கூட நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இது மாதிரி இன்னும் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே நிறைய இருக்கு. 1 by 1 பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் மாடல் கடா பேங்கிள் செட் பார்த்துட்டு இருக்கோம். டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்க்கறது வந்து கெம் ஸ்டோன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. பக்கத்துலேயே வந்து கோரல் பீட்ஸ் டிசைன் பண்ண மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், கிரீன் அண்ட் அந்த கோரல் பீட்ஸ், ஆரஞ்சும் கிரீனும் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு தங்கத்தில் வாங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா வெளியில நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு மாடல் பக்கத்துல இருக்குது. கம்ப்ளீட்டா வந்து அந்த பேர்ல்ஸ் வச்சு பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ பார்க்கறது நடுவில் வந்து அந்த பெண்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் டிசைன் மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ், அந்த டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்க. அந்த செட் ஏதாவது வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன், காப்பர் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. டெய்லி வேர் பண்ணலாம், ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்க்ரூ டைப்பில் கூட நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர், ரெண்டு கூட பேர் பண்ணி போடலாம். அடுத்தது இன்னொரு மாடல், ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் மட்டும் நாங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதில் கூட நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இன்னுமே நிறைய அந்த இயரிங் கலெக்ஷன்ஸுமே இருந்தது. அட் த சேம் டைம் இந்த பெண்டன்ட் மாடலு இதெல்லாம் வந்து 2 in 1 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் மாதிரி நீங்கள் லாங் செயின் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெலாம் பேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து இதை ஒரு நெத்திச்சுட்டிக்கு பேர் பண்ணலாம் செயின் மாடலுக்கு. ஏன் வங்கி கூட நிறைய பேர் வந்து ஷார்ட் செயின் வச்சு அதில் அட்டாச் பண்ணி கூட போடுறாங்க. ஸோ ஜிஆர்டியில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் அந்த 3D டிசைன்ஸ் வச்ச மாடல்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ அங்கே வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருந்தது. இங்கே வந்து வெள்ளிக்குனே வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்ன்றதுனால நிறைய அந்த மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அட்ரஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவங்களுடைய ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைன் பிடிச்சிருக்கு, ப்ரைஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கூட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
தாலி சரடுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு முகப்புலாம் வேணாம், பிளைனா வேணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அது சேம் டைம் இது நீங்க அட்டாச் பண்ணிக்கணும், வேற ஏதாவது பெண்டன் வச்சுக்கணும், அதை அட்டாச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல கூட நீங்க வந்து இல்ல அந்த தாலியோட உருக்களுக்கு வந்து இதுல கோத்துக்கணும்னு நினைச்சா கூட கோத்துக்கலாம். நல்லா பார்க்கும்போது அசல் கோல்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பினிஷிங் இருக்குது. நல்லா மழை மழைன்னு அந்த உருட்டு மாடல்னு சொல்லுவாங்க, அந்த மாடல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயே வந்து இன்னொரு மாடல் தாலி சரடுல என்னென்ன கோல்டுல வருமோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க போடும்போது கோல்டு எது வெள்ளி நகை எதுன்னு சுத்தமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ அடுத்ததா வந்து ஒரு 10 பவுன்ல வந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க போட்டுட்டு போகும்போது உங்களோட மரியாதை வந்து தனியா தான் இருக்கும். அதே நேரத்துல வந்து தங்கத்தை போட்டுக்கிட்டு வெளியே போகும்போது பயந்துட்டு போவோம். இதை நீங்க போட்டுக்கிட்டு பயம் இல்லாம அப்படியே ஹாயா போலாம். அடுத்ததா வந்து இன்னொரு மாடல், இதை நீங்க வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது பிடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து லாங்கா இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து டாலர் செயின் கூட கோத்துக்கலாம். நம்ம ஒரு புது மாடலா வேர் பண்ணலாம். இதை வந்து நான் இப்ப பண்ணி காட்டுறேன். அப்படியே இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து முகப்பு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே கீழே இறக்கி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லாங்கா வர்றதுனால இங்க ஒரு டாலர் பேர் பண்ணும்போது அப்படியே டாலர் செயின் மாதிரி ஆயிடும். சோ அதே மாதிரி நீங்க ஒரு இன்னொரு அடிஷ்னலா தாலி சரடு கூட போற இன்னொரு முகப்பு செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து 3 in 1 மொத்தம் நீங்க வந்து தாலி சரடா யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம தாலி சரடு கூட போற இன்னொரு செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய மாடல் இங்க இருக்கு. சோ வீடியோ ரொம்ப லென்த்தா போகுன்றதுனால 1 by 1 என்னென்ன அழகா இருக்கோ அதை மட்டும் காமிக்கிறேன். இது எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ஒரு 4000ல இருந்து வரும். உங்களுக்கு ஏதாவது பிரைஸ் பர்டிகுலரா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பர்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து செயின் டைப்பு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பு. ஸோ வந்து நிறைய பேர் இது மாதிரி கேட்பீங்க. ஏன்னா எல்லாம் கிராண்டா காமிச்சிட்டா பெரியவங்க எல்லாம் போடுற மாதிரி எதுவுமே இல்லையான்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். கவரிங்ல வாங்கி போட்டு கழுத்து வீணா போறதுக்கு வெளியில வந்து 1 time இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து வாங்கிட்டோம்னா நல்லா லைஃப் லாங் உங்களுக்கு வரும். அடுத்தது பாருங்க, இந்த மாடல் வந்து கோல்டுல வர மாடல் தான். என்னென்ன செயின் மாடல் கோல்டுல வருமோ அது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து அடிஷனல் நீங்க செயினா பேர் பண்றது தான். இதெல்லாம் வந்து 1 2 3 4 ஒரு 5 வந்து இருக்கு, ஒரு 6 கிட்ட வருது. இதெல்லாம் வந்து நீங்க செயினா யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது இங்க இருக்கிறதுலாம் தாலி சரடை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீங்க ஜென்ஸ் கூட வேர் பண்ணலாம். போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் வேர் பண்ற மாதிரியான ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கழுத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல், அதே வந்து பட்டையா இருக்கு. இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டிகைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க ஏதாவது பெண்டன் வீட்டுல வச்சிருக்கீங்க, இல்ல உங்க அம்மா கொடுத்தது ஏதாவது ட்ரெடிஷ்னலா வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு செயின் அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது தனியா நீங்க வாங்கிக்கலாம். நல்லா தெரியும் நினைக்கிறேன், பட்டையா இருக்கு. அப்படியே கீழே வந்து ஒரு அட்டிகை கோத்துட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். அந்த பெண்டன் கோத்துட்டோம்னா ஸ்டோன் வச்சு ஸ்டோன் வைக்காம இது நிறைய கிடைக்குது. இங்க கூட ஷாப்ல நிறைய வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க நிறைய சூஸ் பண்ணி வாங்கலாம். அடுத்தது இன்னொரு மாடல், ஷார்ட்டா தாலி சரடு போடுறீங்க சும்மா சிம்பிளா அப்படின்னா இது கூட நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து கம்மி பிடி தான் வரும்னு நினைக்கிறேன், லாங்கா வராது. அடுத்தது வந்து பீட்ஸ் கலெக்ஷன் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து நம்ம போன டைம் இங்கே வீடியோ போட்டிருந்தப்ப பீட்ஸ் கலெக்ஷன் நிறைய காமிச்சிருந்தோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, இங்க இன்னும் நிறைய மாடல்ஸ் கூட இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். நிறைய பேர் பீட்ஸ் கலெக்ஷன் வந்து கோல்டுல வாங்க முடியலன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வெளியில வந்து சூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஆன்டிக்ல வந்திருக்கு. நான் முதல்ல கம்பல் எல்லாம் காமிச்சிருப்பேன், அதுக்கு மேட்சா இருக்கும் இந்த மாடல், உருவம் வரக்கூடியது. அடுத்தது வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி ஒரு 3 லேயர் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து அந்த அம்மன் முகம், ஒரு 3 முகம் வந்து உங்களுக்கு அந்த பார்க்கும்போது ஒரு முகப்பு மாதிரி அந்த மேல நிக்கும் கழுத்துல. அடுத்த பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு பர்பிள் கலர்ல ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல்ல இருக்கு. என் சாரீஸ்க்கு கூட டிசைனர் சாரீஸ்க்குலாம் இதெல்லாம் வந்து நீங்க மேட்ச் பண்ணலாம்.
அடுத்ததா வந்து இன்னொரு மாடல் பாக்குறீங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் வந்து அந்த பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரொம்பவே ட்ரெண்டிங்கான மாடல். இது மேல பாத்தீங்கன்னா செயின் நல்ல ஒரு ஆன்டிக் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்து அந்த கோல்டன் பீட்ஸ் கூட ஆன்டிக் பினிஷிங்ல தான் இருக்கு. கலெக்ஷன்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப சூப்பரா ரிச் அண்ட் ராயலா இருக்கு. அடுத்ததா இன்னொரு மணி டைப் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நல்ல ஒரு அந்த டெம்பிள் ஜுவல்லரி அந்த கலெக்ஷன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கெம்ப் ஸ்டோன் உள்ள ஃபுல்லா வந்து கெம்ப் ஸ்டோன் வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு கெம்ப் ஸ்டோன் வச்சு அட்டிகை அந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா இதை கூட போடலாம். எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது தான் அதனுடைய அழகு தெரியும். எல்லாத்துக்குமே வந்து அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வந்து பிரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பிரைஸ் கேட்பீங்க. ஒன்னுத்துக்கும் வந்து பிரைஸ் வந்து வேரி ஆகும். ஸ்டார்டிங் வந்து 3000ல இருந்தே நிறைய இருக்கு. அடுத்தது பாக்குறது எல்லாமே அந்த பீட்ஸ் கலெக்ஷன் தான். அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கூட அந்த செயின் மாடல் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் கிடையாது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கடல் மாதிரி இருக்கு. ஒன்னையும் நம்ம வர்ணிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நேரம் டைம் இல்ல. அவ்வளோ அழகு அழகு அவ்வளோ அழகு மாடல் எல்லாமே. இங்க ஒரு மாடல் பாருங்க. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். நல்ல கியூட்டான மாடல், நல்ல கோல்டு மாதிரி இருக்கு. குழந்தைங்களுக்கு போட்டுட்டு ஏன் நீங்க வந்து ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஒரு நெக் பீஸ் மாதிரி கூட நீங்க கூட வேர் பண்ணிக்கலாம். 2 பேர் வீட்டுல குழந்தை வச்சிருக்கீங்க, அடுத்து நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர் கூட இதை போட்டுக்கலாம் வாங்கிக்கிட்டோம்னா. ரொம்ப சின்ன மாடல், குட்டியா கியூட்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு தங்க நகை போட்டுட்டு தொலைஞ்சிருமோன்ற பயம் கூட தேவையில்ல. பெண்டன்ட் நல்லா எடுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வெள்ளியில வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே சில்வர் கலர்ல வந்து கியூட்டா பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு நியூ டிசைன், ட்ரெடிஷனல் கெம்ப் மாடல். பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அம்மன் வச்ச மாதிரி, ஒரு மீனாட்சி அம்மன் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. அந்த மாதிரி நடுவுல ஒரு பெண்டன்ட். இது வந்து நீங்க வந்து கைட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பின்னாடி பாருங்க அந்த கொக்கி மாடல்ல இருக்கு, அதை அட்டாச் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க யாராவது இந்த அட்டிகை டைப்ல இந்த மாதிரி கெம்ப் மாடல்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டன்ட் வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு புதுசா இந்த மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே இந்த செட்டோடையே கூட வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பு. நீங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர் இல்லைன்னா ஒரு உங்களுடைய வெட்டிங் ஃபங்க்ஷன்ல வந்து ரொம்ப யூனிக்கா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஸ்பெஷலி காலையில வெட்டிங்க்கு முகூர்த்தம் டைம்ல நீங்க வேர் பண்றதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அடுத்து அதுக்கு மேட்சா பாத்தீங்கன்னா ஒரு ஹாரம் டைப் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பேர்ல்ஸ்ல வச்ச மாதிரி. ஸோ பேர்ல வைக்கும் போதுதான் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கெம்புக்கெல்லாம் வந்து ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும். கீழே வந்து அந்த புட்ட பூசலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த குட்டி குட்டி பீட்ஸ் தொங்குற மாதிரி மாடல்ல கொண்டு வந்திருக்காங்க.
கழுத்துல போடும்போது இப்படிதான் இருக்கு. ஏன்னா பெருசா நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ கழுத்துல போடும்போது நல்லா ஆக்டா உட்காந்துக்குச்சு அப்படியே. இது வந்து சப்போஸ் நீங்க ஒரு மிடில் ஹாரமா போடுறீங்க அப்படின்னா இந்த ரோப்புக்கு பதிலாக நீங்க செயின் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணும்போது அது இந்த ஒரு மிடில் ஹாரப்பானே வந்துடும். ஸோ அம்மனும் வந்து அழகா உங்களுக்கு வந்து தெரிவாங்க. நல்ல மைனூட் ஒர்க்ஸு. எட்டேருந்து பார்க்கும்போதே இது அம்மன் ஒரு ரூம்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப் இருக்கு. அடுத்தது வந்து இந்த ஹாரம், நீங்க இதை தனியா போடுறதோட இதை வந்து இந்த முத்துல வர மாதிரி இந்த ஹாரம் போடும்போது தான் அதை இன்னுமே ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஹாரம் போடும்போது இப்படிதான் இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த லென்த்துக்கு வந்து போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த ஹாரமை இந்த அளவுக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேலே வேணும்னா வந்து நீங்க மேலே வந்து ரோப்புக்கு பதிலாக இன்னொரு செயின் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீவர் கூட நம்ம கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க வெளியில அட்டாச்மெண்ட் செயின்லாம் இருக்கா அப்படின்ட்டு. நீங்க இங்க வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்ல எனக்கு இந்த ரோப்பே போதும் ரொம்ப ஹெவி பட்ஜெட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ரோப்ல அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த லென்த் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கெம்ப் ஸ்டோன் வச்சு அதே சமயத்தில் அதுக்கு மேட்சான குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுமே ஒரு நெக் பீஸ் இங்கே வச்சுருந்தாங்க. இதுக்கு மேட்சாக இயரிங்ஸ் கூட இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ப்ரைஸில் தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கெம்ப் ஸ்டோன் வச்சு அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. நடுவில் வந்து பெரிய பெரிய குந்தன் ஸ்டோனு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் பண்ணி ரொம்ப சூப்பரான டிசைனில் இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் இன்னைக்கு பார்த்த எல்லா பொருளுக்குமே வந்து ப்ரைஸ்லாம் வந்து டேக்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர்லி ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அதனுடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் செட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மாடர்ன் ஜுவல்ஸ் கூட கோல்டு பிளேட்டட் சில்வரில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கூட வெள்ளியில் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இந்த டிசைனில் பாருங்கள், மயில் ஃபுல் மயிலை வந்து ஒரு பெண்டண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. நடுவில் அந்த ஸ்டோன் பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருந்தது. அது கூட அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்ச வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. அண்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மயில் டிசைன், அதுவுமே பார்த்தீங்கன்னா பியோர் சில்வர், அதில் வந்து கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதுக்கு மேட்சிங்காக செயின், இந்த இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு சோக்கர் பீஸுமே அதில் செட்டாக கொடுத்துருக்காங்க. அதே அந்த க்ரீன் கலர் அந்த ரெக்ஸோனா க்ரீன் வர மாதிரியே பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அந்த சோக்கருக்கு நடுவில் ஹைலைட் பண்ணி ஒரு பெண்டன்ட்டுமே பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குமே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெண்டன்ட்டில் பாருங்கள் பேர்ல்ஸ் கூட கீழே ஹேங்கிங் பண்ணுற மாதிரி சூப்பர் மாடலில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் டிசைனு. இதெல்லாம் வந்து இமிட்டேஷனில் வருங்க. இமிட்டேஷன் கோல்டு இதிலலாம் வரும். கோல்டில் வாங்க போனீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஸோ கோல்டில் வாங்க முடியாத ரொம்ப அசார்ட்டட் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ யாராவது இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி இந்த காசி ஆர்கேடில் இருக்கக்கூடிய வெள்ளி ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அதுக்கு வந்து இயரிங்குமே மேட்சாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா தனி ப்ரைஸ் தான், ரெண்டுமே தனித்தனி ப்ரைஸு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக்ல வந்து பிளாக் ஆன்டிக்ல வந்து ஒரு ஹாரம் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன்ல வந்து கீழே தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுவுலலாம் வந்து அதை விட கம்மியாக வர மாதிரி பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணலாம். இதுக்கும் கூட இயரிங்ஸ் தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரெண்டுமே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை மேட்சாக வீட்டில் வந்து எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம். இருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோன், நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டோன் வச்சு இந்த மாலை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிங்க்குன்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு நியூ கலர் இது. அது நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வரில் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயுமே குட்டி குட்டி அந்த கெம் ஸ்டோன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கூலிங்காக இருந்தது, நாட் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வந்து ஸ்டோரில் விசிட் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த மாடல் பிடிச்சிருந்தா. தங்கத்துல வந்து எல்லா ஜுவல்ஸும் வச்சிருப்பீங்க, அடடா பர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புள் வந்து நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கவலை வேணாம். கோல்டு பிளேட்டட் சில்வரில் வந்து ஒரு சூப்பர்பான நியூ கலெக்ஷன் பர்ஸ் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்டி வேறு. போன வீடியோவில் கூட நம்ம வந்து ஒரு பர்ஸ் காமிச்சிருப்போம். அது வந்து ஒரு 6 monthsக்கு முன்னாடி இங்கே வெளி ஷாப்பில் போட்டது. அந்த வீடியோட லிங்க் ஸ்க்ரீனில் கொடுக்கலாம், அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன வியூவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்தால், இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு தேங்க்யூ.